இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம் பலத்தில் நிற்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 48 வசனம் 11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். And Israel said unto Joseph, I had not thought to see thy face, and lo, God hath showed me also thy seed. Genesis chapter 48 verse 11. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோசேப்பினுடைய தகப்பனாகிய இஸ்ரவேல் தன் பிள்ளையிடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னுடைய முகத்தை பாப்பேன்னு கூட நினைக்கல, ஆனாலும் உன் பிள்ளைகளையும், அதாவது உன்னுடைய சந்ததியையும் பார்க்கிறதற்கு தேவன் எனக்கு கிருபையாய் அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய பலத்தில் நிற்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல, அதாவது நம்ம ஸ்டடிஸ் முடிச்சு ஒரு ஜாப்ல சேர்ந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நான் இந்த காரியத்தை சாதிப்பேன், இப்படியெல்லாம் வாழ்வேன் அப்படின்னு நம்முடையவைகளை நம்பி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அநேக நேரத்தில் அநேகர் சில இடங்கள்ல சிக்கிக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். மற்றவங்களை குறிச்சு எனக்கு தெரியல, ஆனா என் வாழ்க்கையில அது 100% நடந்தது. அதாவது லைஃப இந்த சென்னையில எப்படியோ இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜாப்லாம் விட்டுட்டு அப்படி இப்படின்னு பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி கடைசியா 2018ல எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலையில நான் நிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு மாசமும் ஆரம்பிக்கிறப்போ நான் நினைப்பேன், இந்த மாசம்தான் கடைசி, இதுக்கப்புறம் ஓடுறதுக்கு நம்மளால முடியாது, இதுக்கு மேல ஃபார்வர்ட் போகவே முடியாது, எல்லாமே ட்ரை ஆயிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலை அப்படின்னு நான் நினைக்காத மாசமே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2026 வரைக்கும் தேவன் அவருடைய பலத்தினால நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு, யோசேப்பினுடைய தகப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப நான் உன்னையே பாப்பன்னு நினைக்கல, உன் ஃபேஸ கூட நான் பார்க்காம போயிருவேன்னு நினைச்சேன், ஆனாலும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, உன் சந்ததியையும் பார்க்கிறதற்கு எனக்கு அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். நம்ம இந்த வசனத்துல 2 வகையான பலத்தை நம்ம பார்க்க முடியும். முதலாவது யாக்கோபினுடைய, இஸ்ரவேலுடைய பலன். அதாவது அவர் சொல்றாரு, உன் முகத்தை கூட பார்க்க முடியும் நான் நினைக்கல, இதுதான் மனிதனுடைய பலன். அந்த இடத்துல இஸ்ரவேலிடத்துல அந்த யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய ரத்தம் தோய்ந்த அங்கியை கொண்டு போய் கொடுத்து என்ன சொல்றாங்க, இது உங்க பையன் யோசேப்பினுடைய அங்கிதானா பாருங்க, மேபி ஏதாவது ஒரு மிருகம் அவனை கொண்டு போட்டிருக்கும், வழியில நாங்க எடுத்தோம் அப்படின்னு கொடுத்த போது இஸ்ரவேல் தன் பிள்ளை செத்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சாரு. நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அது நினைச்சதோட மாத்திரம் இல்ல, நிறைய இடத்துல போய் தேடி இருப்பாங்க. எங்கேயாவது என் பிள்ளை ஏதாவது மிருகத்துக்கு அடிபட்டு கிடக்குறானா, அவன் பாடியாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய இடத்துல ப்ராபப்ளி தேடி இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பாடி கூட கிடைச்சிருக்காது. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் மனுஷனுடைய பலன். தன்னால ஒரு காரியம் முடியுமா அப்படின்னு ஒரு மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பிற்பாடு நம்மளால எதுவுமே செய்ய முடியாம ஒரு எண்ட்ல நிப்போம். இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்க சிலர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில சில காரியங்கள் அவ்வளவுதான், மரித்து போய்விட்டது, இதுக்கு மேல இந்த காரியத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எண் கார்டு போட்டாச்சுன்ற நிலைமையில நின்னுட்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்போ நம்ம பலன் நின்னு போகுதோ, முடிஞ்சு போகுதோ, நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறதோ, அப்போ தேவன் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பார். அவரது கிருபை, அவரது பலன் அதற்கு பிற்பாடு நமக்கு தெரியாத இடத்துல நமக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன நடக்குது, யோசேப்பு மரித்து போய்விட்டான், அவன் தகப்பன் துக்கத்துல ஆழ்ந்து போய்விட்டார். அவருடைய பலத்தினால தேடியாச்சு, கிடைக்கல, சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான். ஆனால் நடந்த காரியம் என்ன, தேவனுடைய பலத்தினாலே யோசேப்பு
எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அதிபதியாகிறார். இப்போ யோசேப்பை மாத்திரமல்ல, யோசேப்பின் பிள்ளைகளையும் அவங்க தாத்தா, அதாவது யோசேப்பின் தகப்பனாகிய இஸ்ரவேல் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். நாமளும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்போம் சில காரியம் இவ்வளவுதான் என் வாழ்க்கையில இவ்வளவுதான் அப்படின்னு. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டா கூட நான் சொல்ல முடியும், 2018 கடைசிய கூட நான் பார்ப்பேன்னு நினைக்கல, இது என்னுடைய பலன். ஆனாலும் 2026 ஜூலைல என்னைய தேவன் பேச வைத்திருக்கிறார். அதுக்குள்ள கிருபை எனக்கு தந்திருக்கிறார், கிருபையா என்னை நடத்தி வருகிறார். இதுதான் தேவனுடைய பலன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம பலத்தை சார்ந்து நம்முடைய பலத்துலதான் ஓடணும்னு நினைக்கிறோம். மாறாக நாம் எப்போது தேவனை முற்றிலுமாக சார்ந்து அவரது பலத்தில் நம்பிக்கை கொண்டு அதை சார்ந்து நடக்கிறோமோ, அப்போது தேவன் நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெய ஜீவியம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக நேரத்துல எங்களுடைய சுய பலத்தையே நாங்க நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பேக்ரவுண்ட், எங்களுடைய வேலை, இந்த மாதிரியான அநேக காரியத்தை சார்ந்துதான் நாங்க பிளான் பண்றோம், எங்க வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லாமே நிரந்தரம் கிடையாது. ஆவியானவரே, இதை நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. கடினமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு இது புரிய ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எல்லாவற்றிலும் உம்முடைய பலத்தை மாத்திரமே நாங்க நம்பி இருக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையை, உமது பலத்தை சார்ந்து நாங்க ஓட எங்க வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.